வணக்கம் அரோனிகா. நீங்க இன்றைய வகுப்பில் உங்களை தனியாக இப்போ அழைத்திருக்கிறேன். நீங்க மைக்கை கிட்ட வைத்து கேள்விகளை வாசிக்க வேணும். அதாவது இன்றைய தினம் நேற்று நான் சீரா எனும் மாணவியிடம் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற அரச பரீட்சை தாளின்ற வினாத்தாள் ஒன்றின்ற முதல் 14 வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் கேட்ட நான் இன்று நான் அரோனிகா என்கின்ற ஒரு மாணவியிடம் விடை காணும் விளக்கம் கேட்க இருக்கிறேன். இந்த இடத்துல நான் நேரடி வகுப்புகள், அதாவது 95ஆம் ஆண்டு வெற்றிக்கனி இதழ்கள் எழுத ஆரம்பித்ததில் இருந்து நேரடியாக வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்த நான் கொழும்பில். அப்போ இப்போ கொரோனா வந்த பிறகு 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் 21ஆம் ஆண்டில் இருந்து சூம் வகுப்புகள் ஆரம்பித்துட்டேன். அதுக்கு பிறகு நான் நேரடி வகுப்பை நிறுத்திட்டேன். அப்போ இப்போ நான் நேரடி வகுப்பை நிறுத்தி சூம் வகுப்புகள் மாத்திரம்தான் செய்து கொண்டிருக்கிறேன், ஆன்லைனில் மாத்திரம். அப்போ இந்த நான் ஆரம்பித்த நேரமே இந்த குழந்தை இது 3 வருஷங்களுக்கு முதலே என்னிட்ட படிக்க வந்துட்டது. 3 வருடமாக, அதாவது தரம் 2ல் அவள் இருக்கிற போது தரம் 3 வகுப்பில் வந்து இணைந்துட்டா. அப்போ நான் தரம் 3க்கும் சூம் வகுப்பு நடத்தினான். அப்போ இவ தரம் 2 மாணவியாக இருந்து கொண்டு தரம் 3லேயே வந்து இணைந்து படித்து கொண்டு இருந்தவா. அப்போ இவ ஒரு மிக திறமையான மாணவி என்பதை நீங்களும் புரிந்து கொள்ளலாம். நான் இவட வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கத்தை கொண்டு தெளிந்து கொண்டேன். பாடசாலையிலும் இவ நல்ல பிரகாசமாக இருப்பதாக அறிகிறேன். அப்போ அந்த பிள்ளையை ஊக்குவிக்க வேண்டியது எங்களோட கடமை. ஆனால் இப்போ இவ இந்த வருடம் எக்ஸாம் பரீட்சை செய்யவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லி வேண்டி இருக்கிறது. காரணம் என்றால் இவ இப்போ 4ஆம் ஆண்டு, 4ஆம் தர பிள்ளைதான் இப்போ 5ஆம் தர பரீட்சை போன வருட பரீட்சைத்தாளுக்கு விடை காணுகின்ற விளக்கம் சொல்ல போகின்றா. இது எதற்கு நான் சொல்றேன் என்றால், அந்த பிள்ளையின் ஆற்றல் மாதிரி எல்லாருக்கும் ஆற்றலை பெற முடியாது என்று இல்லை. சிலருக்கு கொஞ்சம் மெதுவாக விளங்கக்கூடும், அதை பற்றி பரவாயில்லை. ஒரு தரத்தை கேட்டது 2-3 தரம் கேட்டு விளங்கி கொள்ளலாம். ஆனால் ஆர்வம் மிக முக்கியம். அப்போ அந்த ஆர்வத்தை மற்ற பிள்ளைகளுக்கும் உண்டு பண்ண வேண்டும் என்றதுக்காக இந்த பிள்ளையூடாக 2023 நடந்த அரச பரீட்சை வினாத்தாளில் 15வது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கங்கள் வெளிக்கொணர முயற்சி செய்கிறேன். அரோனிகா, இப்ப பேப்பரை காட்டி உங்களுக்கு கேள்வி கேட்டு அவருடைய சொல்ல முடியுமா? எல்லா கேள்விக்கும் விட சொல்லுவீங்களா? தெளிவா சொல்லுவீங்களா? சரி, வாழ்த்துக்கள். நான் இப்போ உங்களுக்கு பேப்பரை எடுத்து காண்பிக்கிறேன். நீங்கள் பேப்பரை பார்த்து பேப்பரில் அந்த கேள்விகளுக்குரிய விடைகளை நீங்கள் சொல்லி கொண்டு வரலாம். இது அரச பரீட்சை தாள். சரி, அதாவது 15வது வினாவில இருந்து அரோனிகா விளக்கம் தரப்போகின்றா. அவட விளக்கம் தெளிவாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நானும் அவவோட சில வார்த்தைகள் கதைப்பேன். சொல்லுங்க அரோனிகா. பின்வரும் முழுக்கோளத்தில் வினாக்குறி உள்ள இடத்தில் வர வேண்டிய உரை யாது என்று கேட்டிருக்கு சார். இதுல முதல் நாங்க பார்த்தோம்னா அந்த வட்டம் முதல் தென்மேற்குல இருந்த வட்டம் பிறகு வடகிழக்குக்கு போயிருக்கு. அப்ப வட்டத்தின் மூலம் நாங்க அறிந்து கொள்றது அது எதிர் திசைகள்ல மாறுபட்டு கொண்டிருக்குது. 3வதுல அது திருப்பியும் தென்மேற்குக்கு வந்துட்டுது. 4வது அது வடகிழக்குக்கு போயிட்டு. அப்ப அடுத்த உருவுல அது தென்மேற்குக்கு வரும். தென்மேற்குக்கு வர உரு வந்து 2வது விடையில வடகிழக்குலயே இருக்கு. 2வது விடை பொருத்தமில்லை.
இதுல நாங்க இனி பார்க்க வேண்டியது நிலஞ்சூட்டப்பட்ட விதம். நிலஞ்சூட்டப்பட்ட விதம் சாய்கோடுகள், அதுக்கு பிறகு நிலைக்குத்து கோடுகள், சாய்கோடுகள், நிலைக்குத்து கோடுகள் என்ற எண்கோளத்தின் இல்ல எண்கோளம் சாய்கோடு அல்லம்மா, போய்கொண்டிருக்கு. ஹலோ சாய்கோடு அல்ல, நிலைக்குத்து கோடும் கிடைக்கோடும். என்ன கிடைக்கோடு? நிலைக்குத்து கிடைக்கோடு கிடைக்கோடு நிலைக்குத்து. நிலைக்குத்து ஓ கோடு. சரி சரி சொல்லுங்க. கிடை கடைசியா 4வது நிலைக்குத்து கோடு வந்திருக்கு. அதுக்கு பிறகு கிடைக்கோடு தான் வேணும். கிடைக்கோடு வாரேன்னா அது 1வது விடையில மட்டும்தான் கிடைக்கோடு இருக்கு. 3வது விடையில நிலைக்குத்து கோடு தான் இருக்கு. 2வது 3வது விடைகள் பிழை. 1வது விடை சரியான விடை சார். அப்ப 3வதும் பிழை என்று அதை தவிர்த்து கொண்டா. சரி, இது ஒரு 4ஆம் தர பிள்ளை தெளிவாக விடை சொன்னா, ஆயினும் நானும் அதுல விளக்கம் சொன்னாத்தானே எனக்கு திருப்தியாக இருக்கும். சரி, ஓகே. இதுல மாறுபாடுகளை இந்த உருக்கோலத்துல வினாக்குறியுள்ள இடத்துல பெற வேண்டிய உரு கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இத வினாக்குறி உள்ள இடத்துல எந்த உரு பொருத்தம் என கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ഇതിൻ്റെ மாறுபாடுகளின் தொடர்ச்சியை பார்க்க வேண்டும். இதில் எல்லாமே வட்டம்தான் இருக்கின்றது. அப்போ அடுத்த விடையிலும் பெற வேண்டியது வட்டமாகத்தான் இருக்கும். அப்போ நாங்கள் விடைக்கு பெற வேண்டிய கேள்விக்குறிக்கிறதுக்கு ஒரு வட்டத்தை போட்டுக்கொள்வோம். இந்த எல்லா வட்டமுமே ஒரு கிடைக்கோடும் ஒரு நிலைக்குத்து கோடும், அதாவது ஒரு கிடைக்கோடு ஒரு நிலைக்குத்து கோடாக 4 சம பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இனி நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த அதாவது இதில் இருக்கிற வட்டம் என்கின்ற வடிவம், இந்த உள்ளுக்கு இருக்கிற வட்டம் முதல்ல தென்மேற்கு திசையில இருந்தது, பிறகு வடகிழக்கு திசைக்கு போனது, பிறகு தென்மேற்கு திசைக்கு வந்தது, பிறகு வடகிழக்கு திசைக்கு போகுது. அப்ப அடுத்தது தென்மேற்கு திசைக்கே வந்திருக்கும். அப்ப வட்டம் இங்கு வந்திருக்கும். ஏனென்றால் நாங்கள் மாறுபாடுகளை ஒழுங்காக கவனிக்கிற போது இலகுவாகவும் தெளிவாகவும் சரியான விடையையும் அணுக முடியும். இனி நாங்கள் இந்த கோடுகளை பார்க்கிற போது, அதாவது நிலத்தப்பட்ட வடிவங்களை பார்க்கின்ற போது, நிலத்தப்பட்ட வடிவங்கள் முதலாவதில் அதாவது கிடைக்கோடுகளாக இருக்கின்றது. கிடைக்கோடு இப்படியாக கிடைக்கோடுகள் இருக்கின்றது. அது வடகிழக்கு திசையில இருக்கின்றது. அடுத்த வடிவத்தில் போகிக்க அது வலஞ்சுழியாக கால்வட்டம் நகர்ந்து கால்வட்டம் திரும்பி நிலைக்குத்துக்கோடாக வந்திருக்கின்றது. அதாவது நிலைக்குத்துக்கோடாக வந்திருக்கிறது. அப்ப அடுத்ததில் அது கால்வட்டம் திரும்பி இங்கே கிடைக்கோடாக வந்திருக்கின்றது. அதற்கடுத்ததில் அது இன்னும் கால்வட்டம் திரும்பி நிலைக்குத்தாக வந்திருக்கின்றது. நிலைக்குத்தாக இப்ப எங்களுக்கு தெரிகின்றது, இதுக்கு அடுத்ததாக வருகின்ற வடிவத்தில் கால்வட்டம் திரும்பி இது கிடைக்கோடாக வந்திருக்கும். இப்ப எங்களுக்கு விட மிக தெளிவாக விளங்கிவிட்டது. முதலாவது தான் பொருத்தமானது. நன்று அரோனிகா. இனி நீங்க அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கம் சொல்லுங்கம்மா. பின்வரும் முழுக்கோளத்தில் வினாக்குறியுள்ள இடத்தில் வர வேண்டிய ஒரு யாது என்று கேட்டிருக்கு சார். இதுல நாங்க பார்த்தோம்னா வலது பக்க அரைவட்டம் பெரிதாகவும் இடது பக்க அரைவட்டம் சிறிதாகவும் காணப்படுது. அடுத்த 2வது பார்த்தோம்னா வலது கொஞ்சம் பாருங்க அரோனிகா, வலது இடது நீங்கள் இப்ப வடிவத்துக்கு பார்க்காமல் எங்கட கை வைக்கிற கோலத்தை தான் பார்க்கணும். இப்ப நாங்க இந்த கடதாசி பேப்பர்ல கையை வைப்போமா இருந்தால் இது நான் படங்கிறேன், இது வலது கை பக்கம். அப்ப இது வலது பக்கம். இது நாங்கள் இடது கை வைக்கிற பக்கம். அப்ப இது இடது பக்கம். அப்ப நீங்க இந்த பக்கத்தை இடது எனவும் இந்த பக்கத்தை வலது எனவும் தான் விளக்கம் சொல்லவும். அதாவது இது ஒரு கடதாசி பேப்பர்ல உள்ள வடிவம்.
அப்ப அந்த அந்த வடிவத்துக்குத்தான் வலது இடது என்று இல்லாமல் அந்த கடதாசியில் உள்ள படத்துக்குத்தான் வலது இடம் சொல்றோம். சரி, இப்ப சொல்லுங்க. இடதுபக்க அரைவட்டம் பெரிதாகவும் அதுக்குள்ள உள்ளடக்கப்பட்ட வலது பக்க அரைவட்டம் சிறிய அரைவட்டமும் இருக்கு. ரெண்டாவது ரூல அந்த இடது பக்க அரைவட்டத்துக்குள்ள அதை விட ஒரு சிறிய அரைவட்டம் வந்து உள்ளடங்கி இருக்குது. மூன்றாவது ரூல வலது பக்க அரைவட்டத்துக்குள்ள அதை விட சிறிய அரைவட்டமும் உள்ளடங்கி இருக்குது. இனி வினாக்குறி தந்திருக்கிறோம் என்ன வரும் என்று. முதலாவதா அது இடப்பக்கம் வந்துதான் பெண்டு வலப்பக்கம் போகுது. அப்ப எங்களுக்கு இடப்பக்க வளைவுக்குள்ள இன்னொரு அதை விட சிறிய ஒரு அரைவட்டம் ஒன்று வரணும். அதை விட சிறிய ஒரு அரைவட்டம் வாரது முதலாவதுல பிள்ளை, அதுல இடது பக்கத்துக்கு பதிலா வலது பக்கத்துல வந்திருக்குது. ரெண்டாவதுல அந்த வலது பக்கத்துல ஓரளவு சிறிய வளைவு வந்து ஆக சிறிய அந்த அளவா மாறிட்டுது. ரெண்டாவது விடையும் பொருத்தம் இல்ல. மூன்றாவது விடையில இடது பக்கத்துல ஒரு அரைவட்டம் உள்ளடங்கி இருக்குது, மற்றும் மாறுபடாமல் இருக்கு. மூன்றாவது விடை பொருத்தம் சார். மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. சரி, இப்ப இந்த பிள்ளை சொன்ன விளக்கத்தை நானும் தெளிவுபடுத்துறேன். இப்ப நாங்க இந்த கடதாசியில பேப்பர்ல இது இடது பக்கம் எனவும், இந்த வடிவத்துக்கு இது வலது பக்கம், இது இடது பக்கம், இது வலது பக்கம், இது இடது பக்கம், இது வலது பக்கம் என்ற கருத்தை கொண்டு நான் விளக்கம் தருகிறேன். கவனிங்க. இதுல இந்த இடது பக்கம் பெரிய வட்டமாகவும் அரை வட்டமாகவும், வலது பக்கம் அதற்குள் இணையக்கூடிய சிறிய அரை வட்டமாகவும் இருக்கின்றது. இதற்கு அடுத்த வடிவம் போகின்ற போது இடது பக்கம் இன்னும் ஒரு, அதாவது வலது பக்கம் வந்ததை விட சிறிதாகவும் ஒரு அரை வட்டம் சேர்ந்திருக்கு. அதாவது இது இடது பக்கம் பெரிய வட்டம், வலது பக்கம் சிறிய வட்டம், அதை விட சிறியதாகத்தான் இடது பக்கம் வந்திருக்குது அடுத்ததாக. அதுக்கு பிறகு வந்ததில் அதை விட சிறியதாக இங்க வந்திருக்கு. அதாவது இதை பெரிதுபடுத்தது இடது பக்கம் அப்பா பெரிதாக இருக்கணும் என்றதான் கருத்து. இப்ப இதோடு இன்னும் ஒரு அரைவட்டம் சேருகின்ற போது இடது பக்க வட்டம் இவ்வாறு சேரும். அதாவது வலது பக்கத்தை விட சின்னதாக இருக்கணும், ஆனா இன்னும் ஒன்று வலது பக்கம் வந்தால் அது இன்னும் சின்னதாக இருக்கும். அந்த மாறுபாடுகளின் படி இது மூன்றாவது தான் தெளிவான விடை. வெரி குட். இனி 17வது கேள்விக்கு விடவிலக்கம் சொல்லுங்க அரோனிகா. அரோனிகா. ஓம் சார். உறவினுள்ள வளையத்தில் 3 வெள்ளை பந்துகளும் 3 கருப்பு பந்துகளும் வைக்கப்பட்டுள்ளன. அம்புக்குறி பந்திலிருந்து 1 என தொடங்கி வெலஞ்சுழியாக 1, 2, 3 என்றவாறு எண்ணி 3 என கூறப்படும் பந்து அகற்றப்படுகின்றது. அடுத்த பந்திலிருந்து தொடங்கி 1, 2, 3 என்றவாறு எண்ணி 3 என கூறப்படும் பந்து அகற்றப்படுகின்றது. இவ்வாறு இரு பந்துகள் மாத்திரம் எஞ்சியிருக்கும் வரைக்கும் இச்செயல்முறை தொடர்ந்து செய்யப்படுகின்றது. அப்போது எஞ்சியிருப்பன என்று கேட்டிருக்கு. இதுல 3 வெள்ளை பந்துகளும் 3 கருப்பு பந்துகளும் இருக்கா. அம்புக்குறி இடப்பட்டது வந்து வெள்ளை பந்து, அதுல இருந்து வலஞ்சுழியா சுற்றி 1, 2, 3 எண்ணி 3வது வர பந்து கழிக்கப்படுமாம். அடுத்த பந்துல இருந்து 1, 2, 3 அழிஞ்சி 3வது வர பந்து கழிக்கப்படும். அப்ப நாங்க பார்த்தோம்னா முதலாவது வெள்ளை பந்து, 2வது கருப்பு பந்து, 3வது கருப்பு பந்து. 3வது கருப்பு பந்து நீக்கப்படும். அதுக்கு அடுத்தது வெள்ளை பந்து. வெள்ளை பந்து முதலாவது, வெள்ளை பந்து 2வது, 3வது கருப்பு பந்து. அந்த பந்தும் நீக்கப்படும். இந்த வெள்ளை பந்துல இருந்து தொடங்கி முதலாவது வெள்ளை பந்து, 2வது கருப்பு பந்து, 3வது வெள்ளை பந்து, அந்த வெள்ளை பந்தும் அகற்றப்படும். இப்ப
அதுக்கு பக்கத்துல இருக்க வெள்ளை பந்துல இருந்து தொடங்கினா அது முதலாவது வெள்ளைப்பந்து, அம்புக்குறி இடப்பட்டது 2வது வெள்ளைப்பந்து, 3வது வந்து ஒரு கருப்பு பந்து. அந்த பந்தையும் அகற்றி விடணும். அகற்றினா உங்களுக்கு மீதமா இருக்கிறது 2 வெள்ளை பந்துகள் என்ற 2வது விடை சார். வெரி குட், கெட்டிக்காரி. நான் இப்ப விளக்கம் சொல்ல தேவையில்லாத அளவுக்கு நீங்க தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள். அதாவது இங்க சொல்லப்படுது 3 வெள்ளை பந்துகள். இங்க 3 வெள்ளை பந்துகள், 1 2 3 3 கருப்பு பந்துகள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த அம்புக்கோடு காட்டப்பட்ட இடத்தில இருந்து 1 என தொடங்கி 1 2 3 என்றவாறு எண்ணி 3 என்கின்றதை அகற்ற வேண்டும். அடுத்த பந்திலிருந்து தொடங்கி திரும்ப இதிலே 1 2 3 என்று அகற்ற வேண்டும். எண்ணி 3 என கொடுக்கணுமா? இவ்வாறு 2 பந்துகள் மாத்திரம் எஞ்சி இருக்கும் வரை இச்செயல் முறை தொடர்ந்து செய்யப்படுகின்றது. இதுல பலம் சுழியாக என்ற சொல்லையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். அப்போது எஞ்சி இருப்பன தான் இங்கு கேட்கப்படுகின்றது. அதுக்கு அரோனிகா மிக தெளிவாக விடை தந்தா. இதற்கும் நானும் மீள ஒரு சொல்லுகிறேன், கேளுங்கோ. அதாவது இதில் இருந்து ஆரம்பித்தால் 1 2 3வது போய்விட்டது. திரும்ப இதில் 1 2 3வது நீக்கப்பட்டது. திரும்ப இதில் 1 2 இது 3 இது நீக்கப்படுகின்றது. 2 பந்து உள்ளவரையில செய்யணும். இப்ப 3 பந்து இருக்குது. திரும்ப இதுல 1 இது 2 இது 3 என்று வரபடியா இது நீக்கப்படும். இப்ப 2 பந்து எஞ்சி இருக்கிற 2 பந்தும் எது? இந்த 2 வெள்ளை பந்துகளும். அப்ப 2 வெள்ளை பந்துகள் என்பது கேள்விக்கான விடையாகும். வெரி குட், நல்லம். இப்பொழுது அடுத்த கேள்விக்கு 18வது கேள்விக்கு அரோனிகா விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. ஏபிசிடி என்ற நால்வர் உறவில் உள்ளவாறு ஒரு நிலையில் ஏயின் இடக்கை பக்கத்தில் பியின் விளக்கை பக்கத்திலும், பியின் இடக்கை பக்கத்தில் சியின் இடக்கை பக்கத்திலும், சியின் விளக்கை பக்கத்தில் டியின் விளக்கை பக்கத்திலும் நிற்குமாறு உள்ளனர். ஒரே திசையை நோக்கி நிற்கும் மூவரும் யார் என்று கேட்டிருக்கு. இதுல நாங்க 2வது 3வது கூற்று எடுத்தோம்டா, பி என்ற இடக்கை பக்கத்துல சியா, சி என்ற விளக்கை பக்கத்துல டியா, பி பிள்ளையா இருந்ததுண்டா எங்களுக்கு. ஆனா 3வது தடவுல சி என்ற விளக்கு பக்கத்துல டியும் விளக்கை பக்கமா. அப்ப பியும் டியும் 2 பிள்ளையா இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏண்டா மூவர் ஒரே திசையிலும் ஒரு ஆள் மட்டும் திரும்பி நிற்கிறார். அவர் யாருண்டா? ஒரு ஆள் விளக்கை பக்கத்துல மற்ற விளக்கை பக்கம் தான் வரணும். அப்ப இதுல திரும்பி நிற்கவர் யாருண்டா? சி. சியை விட்ட ஏனைய விடைகள்டா முதலாவதுல சி வருது, 3வதுலயும் சி வருது. சி வராத ஒரு விடை என்றா ஏ பி டி என்ற 2வது விடை சார். வெரி குட், நல்லம். இப்ப நீங்க இதுல இந்த தண்டையின் தவறென குறித்து அதற்கு விளக்கம் சொல்றீர்கள். இடது பக்கம் வலது பக்கம் என்று இப்படி 2 தவற வரக்கூடாது என்று. ஆனா அது தத்ரூபமான விளக்கமாக எனக்கு தெரியவில்லை. இப்போ ஒரு ஆள் நின்றால் அவருக்கு வலது கை இடது கை என்று 2 பக்கம் இருக்குது. வலக்கை பக்கம் இடக்கை பக்கம். இப்ப அவர் இந்த படத்துல முன்னோக்கி நிற்பரா இருந்தால், அதாவது முன்னோக்கி நிற்கிறார் என்றால் இப்படி முகம் இருக்குமா இருந்தால் எங்களுக்கே இப்ப பார்க்க தெரியுது இது வலது கை பக்கம், இதை பெற்ற இடது கை பக்கம். இப்ப இவரும் முன்னோக்கி நிற்பரா இருந்தால் இது அவற்ற வலது கை பக்கம், இடமும் பலமும் இணைகின்றது. அப்ப இப்ப இவற்ற இடது கை பக்கம் இந்த 2வது ஆளுடைய இது. இவரோடு இவற்ற இடது கை சேருதென்றால் அவர் இந்த பக்கம் நோக்கமில்லை, மற்ற பக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவற்ற தலைப்பக்கம் பின்பக்கம் தான் இங்க தெரியுது எங்களுக்கு. அவர் இங்க நோக்கி நிற்கிறார். அப்ப அவற்ற வலது கை இங்க வந்திருக்கும் இப்ப. ஆனா இப்ப இவருடைய வலது கை இருக்கிறபடியால் இவரும் முன்னோக்கித்தான் பார்க்கின்றார் என்றால் இதவற்றை இடது பக்கம். அப்ப இதுல தவறு என்ற கருத்தை நாங்க சொல்லக்கூடாதம்மா, சரியா?
இவர்கள் அதாவது ஒரு ஆளுக்கு வலது கை இடது கை இருக்குது. அப்போ ஒரு ஆளோட ஒரே திசை நோக்கி இன்னொருவர் கைகோத்து நிக்கிற போது ஒருவற்ற வலது கையா இருந்தா அடுத்த இடது கையாத்தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே கைகோத்து நிற்பார்களா இருந்தால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எதிரும் புதிருமாகத்தான் பார்த்து கொண்டு நிற்பினான். அப்ப உங்களுக்கு இந்த கருத்து விளங்கினால் இது இலகுவாக இருக்கும். இப்ப கேள்வி என்ன, ஒரே திசையை நோக்கி நிற்கின்ற மூவர் யார்? இந்த சி தவிர்ந்த ஏபிடி ஏபிடி என்கின்ற இரண்டாவது விடை. வெரி குட், நல்லம். இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம் சொல்லுங்க அரோனிகா. சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலையில் ஒரு மாணவன் ஒரு சமதள நிலத்தில் வரையப்பட்டுள்ள ஒரு வட்ட ஓட்டப்பாதையில் முற்றாக இரு சுற்றுக்கள் நடக்கின்றான். அப்போது அவனுடைய நிழல் அவனுடைய இடக்கை பக்கத்தில் இருந்து விளக்கை பக்கத்திற்கு எத்தனை தடவை மாறும் என்று கேட்டிருக்கு. இதுல அவன் ரெண்டு சமதள நிலத்துல வரையப்பட்டுள்ள ஒரு வட்ட ஓட்ட பாதையில ஒரு சிறுவன் 2 தரம் நடக்கின்றானாம். அவன் இது இடது கை பக்கத்தில் இருந்து வலது கை பக்கத்துக்கு எத்தனை தடவை மாறும் என்று கேட்டிருக்கு. இப்ப அந்த சிறுவன் காலையில வடக்கு பக்கம் போனாண்டா அவன் நிழல் இடது கை பக்கம் விழும். அவன் கிழக்கு பக்கம் போனாண்டா அவன் நிழல் பின்பக்கம் விழும். தெற்கு பக்கம் போனாண்டா அவன் நிழல் வலது பக்கம் தான் விழும். மேற்கு பக்கம் போனா அவன் நிழல் அவனுக்கு முன்பக்கம் விழும். இப்ப அவன் இடக்கை பக்கத்துல இருந்து விளக்கை பக்கமா, இடக்கை வடக்கு, விளக்கை தெற்கு. இப்ப வடக்குல இருந்து தெற்கு பக்கம் போயிருக்கிறான். அவன் 2 சுற்று நடக்கைக்குள்ள எத்தனை தடவை மாறுபடும்டா? முதலாவது சுற்று நடக்கைக்குள்ள வடக்குல இருந்தால் தெற்குக்கு போய்க்குள்ள ஒரு தடவை மாறுபடும். 2வது சுற்று அவன் நடக்கைக்குள்ள வடக்குல இருந்தது மறுபடியும் தெற்குக்கு போயக்கலாம் இன்னொருக்கா மாறுபடும். அப்ப அவன் எத்தனை தடவை மாறுபடும் என்றா 2 தடவைகள் மாறுபடும் என்ற முதலாவது விடை பொருத்தம் சார். வெரி குட், கட்டிக்காரு. அதாவது இங்க சொல்லப்படுது சூரியன் நன்றாக உதித்துள்ள ஒரு காலை பொழுதும் சமதள நிலத்தில் வரையப்பட்டுள்ள வட்ட ஓட்ட பாதை. நான் அதை நீள்வட்டமாகவே இங்க காட்டுறேன். இரு சுற்றுக்கள் நடக்கிறான். அவன் எங்கே ஆரம்பித்தான் என்று சொல்லவில்லை. அவனுடைய நிழல் அவனுடைய இடதுகை பக்கத்திலிருந்து வலக்கை பக்கத்துக்கு எத்தனை தடவை மாறும் என்று கேட்கப்படுகின்றது. அவன் எங்க நடக்க ஆரம்பித்தான் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் சூரியன் கிழக்கு திசையில இருந்தால் இப்ப அவன் வலது இடதுகை மாறுவது எப்படியாக இருக்கும் என்றால், அதாவது இப்படியாக செல்கின்ற போதுதான், அதாவது வடக்குக்கும் தெற்குக்கும் செல்கின்ற போதுதான் வலது இடது கை மாறுபடும். கிழக்கு மேற்குக்கு செல்லுகின்ற போதும் முன்னால பின்னால தான் மாறுபடும். அப்ப நாங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவன் நடக்க ஆரம்பித்தா 2 சுற்று நடக்கிறான். அப்ப எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் அவன் 2 சுற்றநேக்க இந்த இடத்துல ஆரம்பிக்கிறான் என்றால் ஒருக்கா இப்படி வருவான், இப்படி போகின்றான், திரும்ப இங்க இப்படி போகின்றான், திரும்ப இங்க இப்படி போகின்றான், திரும்ப இங்க இப்படி போகின்றான். அப்படியாக அவன் சுற்ற வேண்டி இருக்கின்றது. இங்க நாங்க வடக்கு தெற்குத்தான் முக்கியம் என்று கருதி இருக்கிறோம். அப்பதான் மற்ற வடக்கை இடக்கை பக்கம் மாறும். மற்ற அதாவது கிழக்கு மேற்கு என்றால் அவனுக்கு முன்னால பின்னாலே என்றுதான் மாறப்படும். இப்ப கேட்கப்படுது என்றால் இப்படியாக அவன் 2 சுற்று நடக்கின்ற போது, அது வலஞ்சுழியாகவோ இடஞ்சுழியாகவோ ஏதோ 2 சுற்றும் நடக்கின்ற போது அவனுடைய நிழல் இடதுகை பக்கத்தில இருந்து வலதுகை பக்கத்துக்கு எத்தனை தடவை இடம் மாறும் என்று கேட்கப்படுகிறது. இப்ப நீங்க பாருங்க, இதுல சூரியன் இருக்கின்ற போதோ அவனுக்கு இடக்கை பக்கம் நிழல் விழ வேணும் என்றால் அவன் இப்படி வருகின்ற போது இடது கை பக்கம் நிழல் விழும். இப்படியாக நிழல் விழும் அவன் இப்படி வருகின்ற போது. இப்ப உங்களுக்கு அதாவது சாரி, இது வலக்கை பக்கமாக விழும். இங்க இப்படி நிற்கின்ற போது இங்க இடக்கை பக்கமாக விழும். இது வலது கை, இது இடது கை.
இவன் போறது வலஞ்சொலியாக நான் காட்டியிருக்கிறேன். அப்ப இடக்கை பக்கத்துக்கு விழும். அப்ப இந்த இடக்கை பக்கம் விழுகிறது எத்தனை இப்படி செல்கின்ற போதுதான் இடக்கை பக்கம் விழுந்த நிலை இப்ப வலது கை பக்கம் விழுந்திருக்குது. அப்ப எத்தனை தடவை? இந்த 2 தடவையும் தான் அவ்வாறு நடைபெறும். இந்த 2 பக்கம் என்ன மாதிரி இருக்கும்? வலப்பக்கம் விழுந்தது இடக்கை பக்கம் மாறுது. அப்ப இந்த 2 இதுல அப்ப இந்த 2லையும் தான் அவ்வாறு மாறுபடுகின்றது என்பது தெளிவான விடை விளக்கம். அப்ப 2 என்பது பொருத்தமான விடை. இனி இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். அதாவது 20வது வினா இந்த பக்கத்தின் இறுதி வினா. சரி, எங்க சொல்லுங்கம்மா. பின்வரும் தகவல்களை கருதுக. வெள்ளை நிற மின்குமிழ் ஒளிருமெனின் மஞ்சள் நிற குமிழும் ஒளிரும். சிவப்பு நிற குமிழ் ஒளிருமெனின் வெள்ளை நிற குமிழ் ஒளிராது. சிவப்பு நிற குமிழ் ஒளிராவிட்டால் நீல நிற குமிழ் ஒளிரும். இதற்கமைய ஒரே தடவையில் ஒளிரக்கூடிய 3 குமிழ்களாவன எடுக்கற்றுக்கு. வெள்ளை நிற குமிழ் ஒளிந்தா மஞ்சள் நிற குமிழ் ஒளியுமாம். ஆனா சிவப்பு நிற குமிழ் ஒளிந்தா வெள்ளை நிற குமிழ் ஒளிராதாம். அப்ப வெள்ளை நிறம் ஒளிராட்டி மஞ்சள் நிறமும் ஒளிராது. அப்ப சிவப்பு நிறம் தான் 2மே ஒளிராது. 3வது தடவை சிவப்பு நிறம் ஒளிராவிட்டால் நீல நிறம் ஒளிருமாம். சிவப்பு நிறம் ஒளிராவிட்டால் நீலமும் ஒளிரும், வெள்ளையும் ஒளிரும், மஞ்சளும் ஒளிரும். நீலம், வெள்ளை, மஞ்சள் 3மே ஒரே தடவையில் ஒன்றாக ஒளிரக்கூடியவை. அப்ப எங்களுக்கு வெள்ளை, மஞ்சள், நீலம் என்ற 2வது விடை சார். ஓ, இப்ப இங்க 3 நிற குமிழ்களை பற்றி சொல்லி இருக்குது. இங்க வெள்ளை நிறத்தை வெள்ளை காகிதத்துல நான் கிரிக்காட்ட முடியாது. அப்ப நான் இந்த வெள்ளை நிறத்தை மஞ்சள் நிறத்தால் காட்டுறேன். இதான் மஞ்சள் நிற குமிழ். அடுத்ததாக வெள்ளைன்னு தான் மஞ்சளை காட்டுறேன். அப்ப மஞ்சளை வேறு ஒரு நிறத்துல காட்டுறோம். அப்ப வெள்ளையை நான் பச்சையில காட்டுறேன். ஏனென்றால் மஞ்சளை காட்ட வேண்டி இருக்கு. அப்ப வெள்ளை என்பதை இங்க பச்சையில காட்டுறேன். இதான் வெள்ளை என்று கருதுங்கோ. இது அடுத்தது மஞ்சள், அடுத்தது சிவப்பு, அடுத்ததாக சிவப்பு நிற மின்குமிழ், அடுத்ததாக நீல நிற மின்குமிழ், நீல நிறம். இந்த வகையில 3 வகையான மின்குமிழ்கள் இருக்கின்றன. இங்கே தரப்பட்ட நியதிகளுக்கு அமையத்தான் இது ஒளிரப் போகின்றது. அப்ப அந்த தரப்பட்ட நியதிகளை நாங்கள் பார்ப்போம். அதாவது வெள்ளை நிற குமிழ் ஒளிருமெனின், வெள்ளையென நான் இதைத்தான் சொன்னான் வெள்ளை என்று. அப்ப வெள்ளை ஒளிரும் என்றால் மஞ்சளும் ஒளிரும். இதான் தகவல். அடுத்தது சிவப்பு நிற குமிழ் ஒளிருமெனின் வெள்ளை நிற குமிழும் ஒளிரும். சிவப்பு நிற குமிழ் வெள்ளை நிற குமிழ் ஒளிராது. இந்த சிவப்பு ஒளிருகின்ற போது வெள்ளை நிறம் ஒளிராது என்று சொல்லப்படுகின்றது. தரப்பட்ட தரவுகளைத்தான் நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். சிவப்பு நிற குமிழ் ஒளிராவிட்டால், இது ஒளிராத போதுதான் நீல நிற குமிழ் ஒளிரும். இப்ப கேட்கப்படுற கேள்வி என்ன? இதற்கமைய ஒரே தடவையில் ஒளிரக்கூடிய 3 மின்குமிழ்கள் ஆவன. இப்ப இதுல முதல் தடயத்திலே எங்களுக்கு வெள்ளையும் மஞ்சளும் ஒளிரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததுல சிவப்பு ஒளிந்தால் வெள்ளை ஒளிராது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு இப்ப சிவப்பு என்பது இதுல வித்தியாசமாக இருக்கு. சிவப்பு ஒளிராத போதுதானே இந்த நீலம் ஒளிருகின்றது. அப்ப சிவப்பு ஒளிராத போதுதான் இந்த 2மே ஒளிருகின்றது. சிவப்பு ஒளிரவில்லை. அது சொல்லாவிட்டாலும் எங்களால ஊகித்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப சிவப்பு ஒளிராத போதுதான் இந்த 2ம் ஒளிந்திருக்கின்றது. அப்ப இங்கேயும் சிவப்பு ஒளிராத போதுதான் இது ஒளிர்கின்றது தகவல் தந்திருக்குது. அப்ப 3ம் ஒளிருகின்ற 3 நிறங்களும் ஒன்று வெள்ளை, மஞ்சள், நீலம் என்ற விடையாகும். அப்ப வெள்ளை, மஞ்சள், நீலம் என்றது 2வது விடை என்பது தெளிவாகின்றது. நன்று அரோனிகா. இப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் என்று எதிர்பார்க்கிற நீங்க தந்த விளக்கங்கள் மிக தெளிவாக இருக்கின்றது. இப்ப இந்த நேரம் ஏனென்று சொன்னால் நேரம்
மிக மட்டுப்படுத்தப்பட்ட நேரத்துக்கு நாங்கள் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். அப்ப நேரம் அண்மித்து விட்டபடியால் நான் இத்தோட உங்களோட காணொலியை நிறைவு செய்கிறேன்.